நான்கு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடக்கப்போகுது. இது எந்த அளவுக்கு முக்கியமானது? எப்படி 18 தொகுதி முக்கியமானதோ அந்த அளவுக்கு 4 தொகுதி முக்கியமானது. சூலூர் என்ன காரணம்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போயிருக்கார். அவர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்த விஷயங்கள் அதை ஒட்டி தான் அந்த தொகுதி தேர்தல் நடைபெறும். இது 22 தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. சமீபத்தில் பொள்ளாச்சி நிலவரங்கள் கொங்கு மண்டலத்திலையும் கோவை திருப்பூர் மாவட்டம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். பொள்ளாச்சியின் தாக்கம் சூலூரிலும் இருக்கும். அரவக்குறிச்சி யாருக்கு சாதகமாக இருக்கும்? செந்தில் பாலாஜிக்கு அதிமுகவிலையும் செல்வாக்கு இருக்கிறது, திமுகவிலையும் செல்வாக்கு இருக்கிறது. சூலூரும் ஒட்டப்பிடாரமும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகள். நீங்கள் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்திங்க? சசிகலாவை பேஸ் பண்ணி அது ஏன் நீங்கள் சொன்னீங்க? அந்த சமூக பிரிவோட அடையாளமாக பார்க்கப்பட்டவங்க சசிகலா தான். அந்த ஆளுமை இன்னும் தொடருதா? அந்த ஆளுமை இன்னைக்கும் தொடருது. தினகரன் தனக்குன்னு ஒரு ஆளுமையை வடிச்சுட்டார்ல. வைகோவுக்கு மல்லை சத்யா, தினகரனுக்கு வெற்றிவேல்னு கூட முடிஞ்சு போகலாம். வணக்கம் நண்பர்களே. 4 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமானது? யாருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன? இதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். 4 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடக்கப்போகுது. இது எந்த அளவுக்கு முக்கியமானது? 4 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலோ அதோடைய கண்டினியூவேஷனாக மொத்தம் 22 தொகுதின்ற டார்கெட்டுக்குள்ளே அது வரப்போகுது. இது மிகவும் முக்கியமானது. எப்படி 18 தொகுதி முக்கியமானதோ அந்த அளவுக்கு 4 தொகுதி முக்கியமானது. 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் யாருக்கு கூடுதல் வருது, யாருக்கு குறைவாக வருது, யாருக்கு எந்த நம்பர் வரப்போகுது அப்படின்றது இதுவே டோட்டல் நம்பர் கேம் தான். 10 தொகுதிகளுக்கு குறைவாக ஜெயித்தா அதிமுகவுக்கு ரொம்ப மைனஸான ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் நடந்து முடிந்த தேர்தல் ஒரு மக்களவைக்கு 38 இடங்கள், ஒரு தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 18 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடக்கிற அதே மனநிலை தான் இந்த 4 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலின் பிரதிபலிக்குமா? அது தனிப்பட்ட முறையில் மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மனநிலை தான் தொடர வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட முறையில் மக்கள் நினைப்பதற்கான ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அந்த மாதிரி மாறும். சூலூர் என்ன காரணம்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போயிருக்கார். அவர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்த விஷயங்கள் அதை ஒட்டி தான் அந்த தொகுதி தேர்தல் நடைபெறும். ஒட்டப்பிடாரமும் திருப்பரங்குன்றமும் இன்னொரு தொகுதியும் அரவக்குறிச்சியும் இந்த இயல்பான மனநிலைக்குள்ளே தான் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள். திருப்பரங்குன்றம் கூட அங்கிருந்த உறுப்பினர் மறைஞ்சதுனால தானே வருது. அந்த உறுப்பினர் மறைஞ்சதுனால மட்டும் வரல, அங்கே நடந்த தேர்தலே செல்லாதுன்ற ஒரு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு இல்லையா. ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது போட்ட கையெழுத்து தப்பு, அது கையெழுத்தே அல்ல அப்படின்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பளித்திருக்கக்கூடிய பின்னணியும் திருப்பரங்குன்றத்துக்கு உண்டு. அது திரு போஸ் மரணமடையாமல் இருந்திருந்தாலும் கூட அங்கே தேர்தல் வந்திருக்கும். போஸ் மரணமடையாமல், போஸுக்கும் அந்த தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. போஸ் இருந்திருந்தாலும் தேர்தல் வந்திருக்கும், மரணம் அடைந்தாலும் தேர்தல் வந்திருக்கும். ஸோ அங்கே அனுதாப அலையோ அனுதாப ஓட்டுகளோ அங்கே ஃப்ளே ஆக வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் மற்ற தொகுதியான சூலூர் சொன்னீங்க. சூலூர் பொறுத்த தொகுதியில் கொஞ்சம் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் திடீர்னு மறைந்தார். அவர் கனகராஜ். அவர் ஓரளவுக்கு மக்கள்கிட்டையும் மற்ற தமிழக அரசியல் வட்டாரங்களையும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அந்த மக்களுக்காக பல போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார். அவரோட கேரக்டரைசேஷன் சூலூரில் கண்டிப்பாக எதிரொலிக்கும்னு நான் நினைக்கிறேன். சூலூர் பொறுத்த வரைக்கும் அதிமுக சாதகமாக இயற்கையாகவே நீங்கள் 22 தொகுதியுமே எக்ஸப்ட் திருவாரூரை தவிர பாக்கி எல்லாமே அதிமுக ஜெயித்த தொகுதிகள் தான். இதில் எத்தனை தொகுதி திமுக ஜெயித்தாலும் அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வெற்றி பெற்ற தொகுதிகளிலிருந்து திமுக கெயின் பண்ணுதுன்றதான் அர்த்தம். இது 22 தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு மேலே 11 ஜெயித்தாலும் 12 ஜெயித்தாலும் 22 ஜெயித்தாலும் டிஎம்கே +22, ஏடிஎம்கே -22. ஏடிஎம்கே எத்தனை தொகுதிகளை திமுக கிட்ட இழக்குதோ, டிடிவி கிட்ட இழக்குதோ அத்தனை தொகுதிகளும் ஏடிஎம்கேக்கு மைனஸ் தான். நீங்கள் சூலூர் பற்றி சொல்லுங்கள். சூலூர்
அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன காரணம்னா எம்எல்ஏ இறந்து போனது. சூலூர் கொங்கு மண்டலத்தில் இருக்குது. சமீபத்தில் பொள்ளாச்சி நிலவரங்கள் கொங்கு மண்டலத்திலையும் கோவை திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் பல மாதங்கள் பல வாரங்கள் பொள்ளாச்சியில் இருந்து நீங்கள் பணி செஞ்சீங்க ஒரு பத்திரிகையாளராக. அந்த தாக்கம் சூலூர் இருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக சூலூரில் இருக்க. சூலூர் மட்டுமல்ல, எந்த அதிமுக கொங்கு வேளாளர்களை கம்யூனிட்டியை வந்து தன்னுடைய முக்கியமான பலமாக கருதி போட்டியிட்ட 20 பாராளுமன்ற தொகுதிகளில் 7 பாராளுமன்ற தொகுதிகளை கொங்கு பெல்ட்டிலேயே வாங்கி போட்டிட்டதோ, அந்த கொங்கு வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொள்ளாச்சி சம்பவத்தால் டிமாரலைஸ் ஆகிட்டாங்க. குறிப்பாக அதில் பாதிக்கப்பட்டது எல்லாமே 250 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 250க்கு அதிகமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பெண்கள் அனைவருமே வந்து கொங்கு வேளாளர் சமூகத்தை பெரும்பாலும் அந்த பகுதியில் வாழக்கூடிய கொங்கு வேளாளர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு மக்கள் நீதி மையத்தில் போட்டியிட்ட மூகாம்பிகா, பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில் போட்டியிட்ட மூகாம்பிகா இந்த பொள்ளாச்சி கொடூரங்களை, காம கொடூரங்களை எதிர்த்து ஒரு பெரிய அளவில் இயக்கம் கண்டு இந்த முறை வந்து அவங்களுடைய கேம்பெயின் முழுக்கவே அந்த விஷயத்தை சார்ந்து இருக்கவே அவங்களுக்கு அதிகமான ஓட்டு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் அங்கே உருவாகியிருக்கு. ஆகவே அந்த தாக்கம், பொள்ளாச்சியின் தாக்கம் சூலூரிலும் இருக்கும். குறிப்பாக இவர்கள் எதிர்பார்த்தபடி கொங்கு வேளாளர் ஆண்கள் மத்தியில் அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கோ இல்லையோ, கொங்கு வேளாளர் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை பொள்ளாச்சி சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு. அது பிரிவு ஏற்படுத்துமா? ஆண்கள் ஒரு மாதிரியும் பெண்கள் ஒரு மாதிரியும் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களோட மனநிலையை வந்து தமிழகத்தில் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதாவோட வெற்றிக்கு காரணமே அந்த அம்மா ஒரு பெண் என்ற அடிப்படையில் பெண்கள் மத்தியில் அவங்க பெற்றிருந்த ஏகோபித்த ஒரு ஆதரவு, ஒரு ஆளுமையும் தான் ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து தமிழகம் முழுக்க பணம் விநியோகம் வந்து பலமாக நடந்திருந்தாலும் அந்த பண விநியோகம் வந்து பெண்களை பாதிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெண்கள் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலைங்கிறீங்களா? பணம் கொடுக்கப்பட்டாலும் பெண்கள் வந்து அவங்களுடைய வாக்குகளை வந்து பணத்துக்காக மட்டும், பணம் ஒரு ஃபேக்டரை தவிர பணத்துக்காக மட்டும் வாக்குகள் வந்து முழுக்க விலை போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சூலூரை பொறுத்த வரைக்கும் அது சமநிலை நிலவ வாய்ப்பு இருக்குது. சூலூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இயல்பான தொகுதி. உதாரணத்துக்கு தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதியை சொல்கிறாங்க, சாத்தூர் பார்த்திங்கன்னா எங்கே திறந்தாலும் நாங்கள் ரெட்டையில்ன்றதான் அப்படின்றது அந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து சாத்தூரில் தென்பட்டுச்சு. ரெட்டையில் தான் அப்படின்ற அந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டிங் பேட்டர்ன் இருந்துச்சு. அந்த மாதிரி சூலூர் வந்து இயல்பான அதிமுக தொகுதி. ஆனால் அதில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாகும்ன்றது தெரியல. முக்கியமான தொகுதி அரவக்குறிச்சியும் திரு செந்தில் பாலாஜி தகுதி இழந்து அமமுக சேர்ந்து பிறகு திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதிமுக போட்டியிடுகிறது, அமமுக போட்டியிடுகிறது. நிச்சயமாக மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகிறார். அப்படி இருக்கிற சமயத்தில் அரவக்குறிச்சி யாருக்கு சாதகமாக இருக்கும்? அரவக்குறிச்சி வந்து முழுக்க அரவக்குறிச்சியும் சரி, கரூர் பார்லிமெண்ட்டும் சரி, அரசியல் வட்டாரங்கள்லேயும் அரசியல் தலைவர்கள்கிட்டையும் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க செந்தில் பாலாஜியோட திறமையை குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்றைக்கி வேட்புமனு தாக்கலுக்கே வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை செந்தில் பாலாஜி அங்கே திரட்டி நடத்தி காண்பியிருக்கார். செந்தில் பாலாஜிக்கு அதிமுகவிலையும் செல்வாக்கு இருக்கிறது, திமுகவிலையும் செல்வாக்கு இருக்கிறது. அதிமுக வாக்காளர்களும் அவருக்கு இருக்கிறார்கள், திமுக வாக்காளர்களும் அவருக்கு இருக்குது. அதனால் செந்தில் பாலாஜி வந்து ஒரு பெரிய சக்தியாக அது ஜெயிக்க முடியாத அளவுக்கான ஒரு சக்தின்னு தான் அரவக்குறிச்சியில் மதிப்பிடப்படுது. நேரடியாக நீங்கள் அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அது அடிப்படையை பார்க்கும்போது அதிமுக பலமாக இருக்கின்ற ஒரு தொகுதி அது. அதிமுக ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் அதிமுக தானே வாக்களிப்பாங்க, எதுக்காக செந்தில் பாலாஜிக்கு வாக்களிக்கணும்? அங்கே பர்சனாலிட்டி ஓரியன்ட் இருக்குது. அதாவது சார், இப்போது எல்லா தேர்தல்லையும் பணம் வந்து 5 to 8% வந்து பணம் டிசைட் பண்ணும். பணம் விநியோகம் வந்து 5 to 8% டிசைட் பண்ணும். இந்த இடைத்தேர்தல் முழுக்கவே நாங்கள் ஜெயிப்போம், இனிமேல் பட்டு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் துவங்குகிறது, இதுக்கு மேல் தானே எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் துவங்குகிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு காரணமும் முழுக்க இந்த 18 சட்டமன்ற தொகுதியிலேயே நடைபெற்ற பண விநியோகம் தான். இது வந்து 5-8% வாக்குகளை புரட்டும் அரவக்குறிச்சியில். அப்போது இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, அரவக்குறிச்சி பற்றி சொல்லுங்கள். அது அரவக்குறிச்சிக்கு தான் பணம் வந்து இது. இன்னொரு ஃபேக்டர் வந்து கேண்டிடேச்சர். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வேட்பாளரை போடுறாங்க. அந்த வேட்பாளர் வந்து அந்த சூழ்நிலைமையை தீர்மானிக்கிறார்ன்றது
இது வந்து 5லேருந்து 10% வாக்குகளை வந்து அந்த வேட்பாளரோட விஷயம் தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் கேட்டீங்க வழக்கமாக ரெட்டைலைக்கு போடுறவங்க எப்படி மாற்றி போடுவாங்க அப்படின்னு. நீங்கள் திருநெல்வேலி பார்லிமெண்ட்டில் இந்த மனோஜ் பாண்டியன் சகோதரர்கள் தான் தொடர்ந்து நின்றுக்கிட்டு வராங்க. ஆனால் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே வருவாங்க. அவங்க விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேச்சர், ஒவ்வொரு கேண்டிடேட்டோட ஆளுமை என்பது அங்கே வந்து பல விஷயங்களை உங்களுக்கு தீர்மானிக்கும். அதில் செந்தில் பாலாஜி மேலே வர்றாரு. செந்தில் பாலாஜிக்கான வின்னபிலிட்டி அங்கே அரவக்குறிச்சியில். ஆனால் அமமுக சார்பாக ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் நிறுத்தப்பட்டிருக்காரு. அது ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் வாக்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு பக்கமும், அதிமுகவுடைய சில வாக்குகள் அமமுக கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும் பொழுது அது யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும்? அமமுகவோட வாக்கு பிரிவு தான் இந்த எலெக்ஷனில் ஒரு புதிய விஷயம். அமமுகவுக்கு கள்ளர் என்ற ஒரு சமூக பிரிவு வந்து முழுக்க முழுக்க சசிகலாவை பேஸ் பண்ணி அமமுகவுக்காக அணிதிரண்டு நின்னதை பல தொகுதிகளில் பார்க்க முடியும். நீங்கள் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்திங்க? சசிகலாவை பேஸ் பண்ணி, அது ஏன் நீங்கள் சொன்னீங்க? சசிகலா தான் தினகரனுக்கு முன்னாடி அந்த சமூக பிரிவுகை சார்ந்தவராக ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக மேலே வந்து அவங்க தான் அந்த சமூக பிரிவுக்கான ஒரு அடையாளமாகவே அந்த சமூக பிரிவு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தவங்க தினகரன் இல்லை. 14 வருஷம் அரசியல் துறவரம், தேனியில் ஒரு எம்பி, அவ்வளோதான் தினகரன். அது தாண்டி அரசியல் துறவரம், கழக அதிமுகவுடைய பொருளாளராக இருந்தார். அதோட அரசியல் துறவரம் 14 வருஷம். அதுக்கு முன்னாடியிலேருந்து, அதுக்கு 89லேருந்து அந்த சமூக பிரிவோட அடையாளமாக பார்க்கப்பட்டவங்க சசிகலா தான். இன்னமும் நீங்கள் தினகரனையும் சசிகலாவையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சமூக பிரிவு அதிமுக உட்பட, அதிமுகவினர் உட்பட, அதிமுக 2 சமூக பிரிவை பேஸ் பண்ணதான் அதிமுக. அதோட முதுகெலும்பாக ஆதி திராவிட சமூகம் அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கும். அது எம்ஜிஆரோட ஓட்டு வங்கி. அதை தாண்டி அதிமுக வந்து நல்ல சயின்டிஃபிக்காக உட்கூறாக பிரித்தோன்னா, அந்த கட்சி அமைப்புகள் மற்ற விஷயங்கள் அதுலேருந்து பிரித்தோன்னா உங்களுக்கு வந்து முக்குளத்தூர் அதிமுக, கொங்கு வேளாளர் அதிமுக 2 பிரிவு தான் வரும். இதில் முக்குளத்தூர் அதிமுகவுடைய தலைவியாக, அந்த முக்குளத்தோர் பார்க்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக தங்களது சமூகத்தை மேலே கொண்டு வருவதற்கு உதவிய ஒரு ஆளுமையாக பார்த்தது சசிகலாவை தான். அந்த ஆளுமை இன்னும் தொடருதா? அந்த ஆளுமை இன்றைக்கும் தொடருது. தினகரன் தனக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூன்சியை, தனக்குன்னு ஆளுமையை, தனக்குன்னு ஒரு வடிவத்தை வடிச்சுக்கிட்டார்ல. வைகோ கூட வடித்தார், திமுகவிலேருந்து பிரிஞ்சார், தனக்கான ஒரு ஆளுமையை வடித்தார். இன்றைக்கி மல்லை சத்யாவோட தானே நிற்கிறார் அவர். அது தாண்டி போலையே. அதே மாதிரி ஒருவேளை நாளைக்கு ஃப்யூச்சரில் தினகரன் வெற்றியோலோடு நின்று போயிடலாம். வைகோவுக்கு மல்லை சத்யா, தினகரனுக்கு வெற்றிவேல்னு கூட முடிஞ்சு போகலாம். அந்த ஆளுமை, இந்த விஷயம், இந்த சமூகத்தோட பார்வை என்பது சசிகலா தானே தவிர தினகரன் கிடையாது. தேர்தல் முடிவு தானே காட்டுவது. தேர்தல் முடிவு கூட உதாரணத்துக்கு அரவக்குறிச்சி பேசுகிறேன். அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி இஸ்லாமியர்களை வந்து அரவக்குறிச்சியில் ஒரு நிறுத்தினா கூட இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து உங்களுக்கு வந்து முழுக்க அவங்க கமிட்டடாக இருக்கிறது. இன்றைக்கி நடந்து முடிந்த தேர்தல் வரைக்கும் இஸ்லாமியர்கள் கமிட்டடாக இருக்கிறது. மத்திய சென்னை தெஹ்லான் பகலவி போட்டியிட்ட மத்திய சென்னை உட்பட இஸ்லாமியர்கள் கமிட்டடாக இருக்கிறது திமுக கூட்டணி. ஆனால் அது மக்களவை தேர்தலுக்காக, முக்கியமாக ராகுலா மோடியாக வரும்போது. ஆனால் இது சட்டப்பேரவை தேர்தல், 4 தொகுதி சட்டப்பேரவை தேர்தல், மக்களவை தேர்தல் சேர்ந்து நடக்கல. இதில் மோடி இஷ்யூ கிடையாது, ராகுல் இஷ்யூ கிடையாது, சட்டப்பேரவை இஷ்யூ. அப்படி இருக்கும்போது அரவக்குறிச்சி இருக்கிற முஸ்லீம்கள் ஏன் அமமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள்? அமமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள்னு சொல்லலை நான். அந்த மாதிரி சொன்னால் நம்ம முட்டாள்தனமான ஒரு வாதம். முஸ்லீம் வேட்பாளர் நிற்கும்போது இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியருக்கு போடணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சி வந்து அவங்களுக்கு வர்றது இயல்பு. அதை காயின் பண்ணி தான் தினகரனும் ஒரு முஸ்லீமை வந்து வேட்பாளராக நிறுத்துறாரு. அமமுகவோட பிரிவினையே வந்து அதிமுக வாக்குகளில் 60%, திமுக வாக்குகளில் 40% பிரிக்குது இந்த தேர்தலில். அமமுக என்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து 60-40. அதனால தான் இந்த தேர்தல் வந்து பல இடங்களில் வந்து மிக நெருக்கமான போட்டி இருக்கக்கூடிய தேர்தலாக மாறுவதற்கு காரணமுமே இந்த பிரிவினைகள் எப்படி போகுது. உதாரணத்துக்கு நாம் தமிழர் எப்படி பிரிக்கிறாங்க, அதை பற்றி பேசலாம். நம்ம 4 தொகுதி பற்றி எடுத்துக்கலாம். ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் தகுதி இழப்பு காரணமாக சுந்தரராஜ் பதவி இழந்ததற்காக வந்த தேர்தல். அவர் மறுபடியும் அமமுக வேட்பாளராக போட்டியிடுற சமயத்தில் அவருக்கு சார்பாக அந்த தொகுதி போக வாய்ப்பு இருக்கா? இல்லை திமுக வேட்பாளர் இருக்காரு, அதிமுக வேட்பாளர் இருக்காரு, அது அப்படி போக வாய்ப்பு இருக்கா? ஒட்டப்பிடாரம் வந்து ரொம்ப அதுவும் இது மாதிரி தான், சூலூர் தொகுதி மாதிரி தான். ஒட்டப்பிடாரம் என்பது சூலூர் தொகுதி மாதிரி தான். ஏடிஎம்கே பேசின்றதோட இந்த தடவை வந்து கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து
அவங்க வந்து ஒரு பார்லிமெண்ட் தொகுதி கொடுத்து நிற்க வச்சுட்டு கண்டிஷனே வந்து நீ ஒட்டப்பிடாரை வந்து எங்களுக்காக இது பண்ணணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இன்றைக்கி அதிமுகவுடைய தென் மாவட்ட இந்த எடப்பாடி அதிமுகவுடைய தென் மாவட்ட பலத்தில் மிக முக்கியமான பலம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் தான். அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் வந்து ஒட்டப்பிடாரம். இந்த ஒட்டப்பிடாரத்துக்கு இன்னொரு நெகட்டிவும் இருக்குது. கொடியங்குளம்னு ஒரு சம்பவத்தை அதிமுக அரசில் ஜெயலலிதா ஆட்சியில் அந்த கொடியங்குளத்தில் தலித்துகள் தாக்கப்பட்டு அவங்க சொத்துக்கள் சூறையாடப்பட்டு எல்லா வேலையும் பார்த்தது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது தான். அந்த மக்கள் வந்து இயல்பாக வந்து அதிமுக எதிர்ப்பாளர்களாக தான் இருந்தாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தி அதிமுக எதிர்ப்பாளராக தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த முறை தான் அந்த ஒட்டப்பிடாரத்தில் ஒரு சேஞ்ச் வந்து அந்த மக்கள் பட்டியல் இனத்திலிருந்து வெளியில் வர வேண்டும்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சு அவங்க வந்து வெளியில் வர்றதுக்கு அந்த போராட்டங்களுக்கு வந்து கிருஷ்ணசாமி காயின் பண்ணி பிஜேபி சப்போர்ட் பண்ணி அப்படி ஒரு கிளைமேட்டை வந்து அங்கே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருக்குது. இது அப்படியே அதிமுக வேட்பாளருக்கு சார்பாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூலூரும் ஒட்டப்பிடாரமும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் அப்படின்னு மாற்று. திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் மதுரை அந்த பெல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பெல்ட்டில் வந்து திமுகவுக்கு திருப்பரங்குன்றமும் அரவக்குறிச்சியும் திமுகவுக்கு இயல்பாகவே சாதகமான தொகுதிகளாக. ஆனால் திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் அங்கே அதிமுக ரொம்ப பலமாக இருக்குது, அமமுகவும் பலமாக இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக தானே இருக்கும். அமமுக பலமாக இருக்குது. மதுரை பார்லிமெண்ட் தொகுதியிலையும் டேவிட் அண்ணாதுரை வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார். அதான் இந்த முக்குளத்தூர் கல்லர் அந்த பேக் போனுக்குள்ளே தான் இந்த மதுரையும் வருது. அமமுகவுக்கும் இருக்குது. ஆனால் அது அதிமுக வாக்குகளை தான் சிதைக்கும். நீங்கள் சொன்னீங்க அமமுக வாக்கு எடுக்கிறதா இருந்தால் அது 60% அதிமுக கட்டியும் 40% திமுக கட்டியும். அப்படி சமயத்தில் அதிமுக வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்புகளை சிதைக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் அமமுக இருக்கும். ஆமாம், ஸ்பாய்லர் தான். அமமுக வந்து தமிழக தேர்தலில் வந்து ஒரு கெடுநோக்கமுள்ள கெடுதியை விளைவிக்க திமுக மக்களுக்கு இல்லை, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கெடுதியை விளைவிக்கக்கூடிய ஒரு ஸ்பாயில் ஸ்போட்டராக தான் வந்து அமமுகவுடைய ப்ரெசன்ஸ் வந்து இன்றைக்கி தமிழக அரசியலில். ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. எந்த மக்களவை தொகுதியிலையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவாக. சட்டப்பேரவை தொகுதினா சட்டப்பேரவை தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறிது இருக்கு. எதை சொல்வீங்க? குறிப்பாக ஆண்டிப்பட்டியை நான் சொல்லுவேன் ஜெயிப்பதற்கு. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னா, ஆண்டிப்பட்டி தேனி பாராளுமன்றத்துக்கு ராகுல் வந்தார், மோடி வந்தார். ஆனால் டிடிவி தினகரன் அந்த பார்லிமெண்ட்டை எட்டி கூட பார்க்கல. அப்படி இருந்தும் ஆண்டிப்பட்டியும் பெரியகுளமும் கொஞ்சம் இவங்களுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்கும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தினகரன் விட அதிகமாக சசிகலா சார்பாகத்தான் அமமுக தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னு. அமமுக தொண்டர்கள்ன்றதை விட அமமுக தொண்டர்கள் இருப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நிறைய பேர் இப்போ காசு செலவு பண்ணிட்டான் தினகரனுக்காக. கூட்டத்தை கூட்டிட்டான், அவனுடைய வாழ்க்கையோட காசை போட்டுட்டான், தினகரன் மேலே பெட்டை வச்சுட்டான். அந்த பெட்டு முழுக்க யாரை பேஸ் பண்ணி வச்சுருக்கான் அவன்? முதல்ல அவங்களுக்கு அந்த பெட்டை வைக்கிறதுக்கான நம்பிக்கையை யார் கொடுத்தது? சசிகலா. இன்றைக்கி சசிகலா வெளியில் வந்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்கன்னு வைங்க, தினகரனை தூக்கி போட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா, மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சமூக மக்கள் வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், தினகரனா சசிகலாவான்னு ஒரு போட்டி வச்சாங்கன்னா அந்த மக்கள் வந்து சசிகலாவை தான் அதிகமாக விரும்புவாங்களே தவிர தினகரன் கிடையாது. ஆனால் அவர் தான் நல்லா மக்கள்கிட்ட பேசுகிறாரு, ஒரு தலைவனுக்கான தகுதிகளை அவர் காமிக்கிறாரு. சார், பேச்சாளர்கள்லாம் தலைவர் ஆகிட முடியாது சார். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் வைகோ. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, டிவியில் எல்லா கேள்விக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னால் நீங்கள் பெரிய தலைவர் ஆகிடுவீங்களா? உங்களோட பார்வை என்ன, உங்களோட பிஹேவியர் என்ன, நீங்கள் அரசியலை எப்படி கொண்டு போகிறீங்க, அந்த அளவில் தான் இருக்குது. தனியாக கட்சி பதிவு பண்ணுறாரு அமமுகன்னு, அதுக்கு தானே பொதுச் செயலாளர் வைக்காரு. இது அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய பின்புலமாக இருக்கின்ற சமூகத்திற்கு, அவருடைய பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கின்ற முக்கருத்த சமூகத்தில், முக்கியமாக கல்லர் பிரிவினருக்கு எந்த அளவுக்கு இது சமாதானம் கொடுக்கும்? இது வந்து அவர் தனியாக போகிறாரு வராரு, இதுக்கு எல்லாத்துக்குமே சசிகலாவோட கன்சென்ட் இருக்கான்றதான் கேள்வி. அது எப்படி தெரியும்? அவர் நேற்று பேட்டியில் சொல்கிறாரு, இல்லைன்றதை அவர் க்ளீனாக சொல்கிறாரு. இல்லை, அவர் சொல்கிறாரு இது சசிகலாவுக்கு தெரிந்துதான் எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறவர், சசிகலா வந்து இரட்டை சின்னத்துக்காக பொதுச் செயலாளராக கோர்ட்டில் வந்து மறுபரிசீலனை செய்யட்டும். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறாரு இங்கிலீஷ் ஊடகங்களை தான் படித்தேன், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம்
இன் ஃபைலிங் பெட்டிஷன் இன் தி சுப்ரீம் கோர்ட். அப்போது சசிகலா வந்து பொதுச் செயலாளராக இரட்டை இலைக்காக போராடுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிற போது அது சசிகலாவை இழிவுபடுத்துகிற சொல்லு இல்லையா? ஆனால் அதிமுக வேணும்ல சசிகலாவுக்கு? சசிகலாவுக்கு வேணும். நீங்கள் உங்களுக்கு வேணான்றது முக்குளத்தூர் டோட்டல் கம்யூனிட்டிக்கும் அதிமுக வேணாம் இரட்டை இலை வேணான்னு முக்குளத்தூர் கம்யூனிட்டி எப்போ முடிவு எடுத்தது? உனக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அதிமுக தவறான பாதையில் போகுது, பாஜகவோடு இணைஞ்சு போகுது, அது தவறான பாதையில் போகுது, அதிமுக சசிகலா அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு எதிராக தான் வந்து அந்த கம்யூனிட்டி கிளர்ந்து எழுந்திருக்கே தவிர அதிமுக வானான்ல. நாளைக்கு சசிகலாவும் எடப்பாடியும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு. இந்த டிடிவி தினகரன் பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து சசிகலாவை தூக்கி போட்ட அந்த துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் சசிகலாவும் எடப்பாடியும் ஒரு பேக்ட்டுக்கு வராங்க. அப்போனா தினகரன் எங்கே போய் நிற்பார்? ஏன் அவர் பின்னால் நீங்கள் தான் சொன்னீங்க அவரை வச்சு பெட் பண்ணி தான் எத்தனை வேட்பாளர் நின்று இருக்காங்க அப்படின்னு. அவரை பெட் பண்ணி கேடஸ் நின்னாங்க, தொண்டர்கள் நின்னாங்க, பணம் செலவு பண்ணவங்க நின்னாங்க. ஆனால் இதை விட அதிக பணம் செலவு பண்ணுற எடப்பாடி, இதை விட அதிக பணம் செலவு பண்ணுற ஓபிஎஸ்ஸையே சசிகலா ஃபேஸ் பண்ணி தான் அமமுகன்னு ஒரு சாப்டரை உருவாக்கி நிற்க வச்சு காமிச்சாங்க. ஸோ இங்கே வந்து சூத்திரதாரி சசிகலாவை தவிர தினகரனோ எடப்பாடியோ பழனிசாமியோ கிடையாது. சசிகலா தான் எப்படி ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரு அறைக்குள்ளே இருந்து 20 வருஷம் அரசியலில் தீர்மானித்தாங்களோ அதே ஷூட்னஸ் இன்னும் சசிகலா கிட்டே இருக்குது. அவங்களால பண்ண முடியும். ஆனால் அவங்க ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லைல்ல? ஜெயில் என்ன சார், ஜெயிலில் செல்ஃபோன் கிடைக்காதாண்ணா? அதெல்லாம் பாசிபிலிட்டி. இதெல்லாம் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்களால முடியும். சசிகலாவை நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறது பண்ணிவிட்டு உங்களோட மனைவி அனுராதா கால்லையும் மச்சான் டாக்டர் வெங்கடேஷ் கால்லையும் எல்லாரையும் உழ வைக்கணும்னு நினச்சது தான் வந்து எடப்பாடி பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு பீரியட். அதுக்கு மத்திய அரசோட தாக்குதல் ஒரு காரணம் இருந்தாலும் அமைச்சர் வேலுமணி மாதிரி ஆட்கள்லாம் எகிரி அவர் ரூம்லேருந்து ஓடுறதுக்கு காரணம் இவரோட கேள்வி கேட்கும் முறையும் டாக்டர் வெங்கடேஷோட டாமினேஷனும் அனுராதாவோட டாமினேஷனும். இதுதான் எகிரி கேள்வி கேட்கறதுக்கு போகிறது. மறுபடியும் அவங்க சசிகலாவை தூக்கி போகிறதுக்கும் அதான் காரணமாக அமைஞ்சுது. அதுவும் ஒரு காரணம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காரணம். இப்போ நீயும் தூக்கி போடுறேன்னா சசிகலா பவுன்ஸ் பேக் ஆகி எதிரிக்கு எதிரி நண்பன் எடப்பாடியோட சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க? ஓபிஎஸ் தூக்கி போட்டு எடப்பாடியும் சசிகலாவும் பேக்டு. ஓபிஎஸோட எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு தீர்ப்பு 11 எம்எல்ஏக்கள் தீர்ப்பு வரப்போகுது, அதோட ஓபிஎஸ் காலி. சசிகலாவும் எடப்பாடியும் சேர்ந்து அதிமுகவை ரீஜெனரேட் பண்ணி நிற்க வச்சா நீங்கள் எங்கே போவீங்க? டிடிவி தினகரன் டிடிவி தினகரனுக்கு சசிகலாவை எதிர்க்கிற தைரியம் இருக்கா? சரி, இப்போ தேர்தல் முடிவு ஏதோ ஒரு வகையிலிருந்து நீங்கள் சொன்னீங்க அதிமுக 10க்கு குறைவான சட்டப்பேரவை தொகுதி படித்ததில் வெற்றி பெற வித்தில் அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு. அது தினகரன் நினைச்சதானே அதிமுக அரசை கவிழ்க்க முடியும்? தினகரன் நினைச்சா கவிழ்க்க முடியாது சார். தினகரன் கிட்டே இப்போ ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏக்கள் ரெட்டையிலையில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள். அந்த 4 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணாலே அந்த 10 குறைவாக ஜெயித்தாலும் அதிமுக சேவ் ஆகிடும். ஒரு ஃபேக்டர். அது இல்லாமல் குட்கா கேஸ் இருக்குது. திமுக எம்எல்ஏக்களை தகுதி இழப்பு பண்ணாலும் குறையும். இந்த மாதிரி அரசியலில் நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து எடப்பாடி இதுக்கு முன்னாடியே கணக்கு போட்டு வச்சுருப்பார். அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அரசு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்களுக்கு தேர்தல் கழிச்சு அதிமுக அரசு தொடரக்கூடிய வாய்ப்பு, அது சிக்கலில் ஆழக்கூடிய வாய்ப்பு வந்து மத்தியில் யார் வராங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. மத்தியில் சப்போஸ் திருப்பி மோடி ரீட்டைன் ஆகிட்டார்னா நீங்கள் என்ன தகுதி தத்தம் பண்ணாலும் எடப்பாடி நிற்பார். எந்த அரசு வந்தாலும் அதிமுகவுடைய சார்பு, அதிமுகவுடைய தயவு எந்த அரசுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? அதிமுகவுடைய சார்பு வந்து காங்கிரஸ் அரசுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான ஈக்குவேஷன் வந்து வித்தியாசமானது, அதிமுக காங்கிரஸுக்குமான ஈக்குவேஷன் வந்து வித்தியாசமானது. இந்த தேர்தலில் நீங்கள் ராகுல் காந்தி விஷயம் இருக்குது. இந்த தேர்தலில் சின்னம்மான்ற ஒரு ஃபேக்டரை வந்து முழுக்க அட்டாக் பண்ணாமல் அவர் போகிறார் இல்லையா எடப்பாடி. அந்த ட்ராவலு இவர் ராஜேந்திர பாலாஜி வந்து சின்னம்மாவும் அம்மாவும் உள்ளே போகிறதுக்கு காரணம் தினகரன் தான் அப்படின்னு அவருடைய பேச்சு. இந்த ட்ராவல், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமானது இருக்குது. அதிமுகவும் காங்கிரஸுக்குமான ட்ராவல் வந்து நடக்காது. திமுக அதில் சக்சீட் ஆகிடும். பதிலும் கருத்து சொன்னமைக்காக திரு பிரகாஷ் மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.